உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இந்த பதிவில் முக்கியமாக ஸ்தவன மஞ்சரியோட முக்கியத்துவம், ஸ்தவன மஞ்சரி பற்றின சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர போகிறேன். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 1918 வருஷம்தான் முதலாக இது எழுதி முடித்து இந்த நூலை, இந்த புனித நூலை தாஸ்கனு மகாராஜ் எழுதி முடித்து துவாரகாமாயிக்கு எடுத்துன்னு சாய்க்கு சமர்ப்பணம் செய்தார். சரியாக பாபாவின் மகா சமாதிக்கு 36 நாள் முன்னாடி இதை கொண்டு பாபாயிடம் சேர்த்தார். பாபா என்ன செஞ்சார், அந்த நூலை கையில் எடுத்துக்கிட்டு சில பக்கங்கள் முன்ன பின்ன இப்படி பிரட்டி பார்த்தார். பிரட்டி பார்த்ததுக்கு பிறகு நீக்கு எழுதினது எல்லாமே சரி, ஃபலஸ்ருதி பற்றியும் சொல்லு அப்படின்னு சொன்னார். ஃபலஸ்ருத்தினா இந்த நூல் படிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு. அப்போது உடனே தாஸ்கனு அங்கே என்ன எழுதினார்னா, இதை படிக்கிறதுனால என்ன நடக்க போகிறது அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், பண கஷ்டம் படுறவங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும், ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக கைகூடும். இந்த மாதிரி லௌகீக விஷயங்கள் என்னெல்லாம் பக்தர்கள் கிட்ட இல்லை, அவங்க எதுக்கெல்லாம் தவிக்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, இந்த புத்தகத்தை ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட 41 நாள் படித்தா, ஒரு வருஷம் படித்தா, கரெக்டாக 2 வகையில் சொல்லியிருக்காரு. தாஸ்கனு சொன்னது ஒரு வருஷம் படித்தா இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். பாபா அதை கேட்டு ததாஸ்து, கண்டிப்பாக நீ சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட ஆசீர்வாதம் செய்தார். இந்த புத்தகத்துக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா, இது பாபாவோட கரங்களால் தொடப்பட்ட புத்தகம். பாபா அந்த உடல், ஹியூமன் ஃபார்ம், மனித தேகம் அவர் எடுத்துட்டு இருக்கிற போது இது எழுதி அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்தது போது பாபா முழு மனசோட ஆசீர்வாதம் செய்த இந்த நூல். இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இதனால தான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இந்த புத்தகத்தோடு கம்பேர் பண்ண முடியாது இந்த சச்சரித்திரத்தோட. ஏன்னா சச்சரித்திரம் பாபாவால் சொல்லப்பட்டு பல விஷயங்கள் ஹேமட் பந்த் உணர்ந்து கதைகள் தெரிஞ்சுட்டு லீலைகள்லாம் சேகரித்து அப்புறமா எழுதினார். ஆனால் இது அப்படி கிடையாது. தாஸ்கனு மகாராஜ் எழுதி முடித்து கொண்டு பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கின ஒரு புத்தகம். இதுக்கு அர்த்தம் தெரியல அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு பொருட்டாக வச்சுக்கோங்க. முதல்ல இதை படிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக நீங்கள் வச்சுக்கணும். இதோட பாராயணம் அப்படின்னா தினசரி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, தினம் படிக்கணும். இதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் முன்னெல்லாம் ஒரு வருஷம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கட்டாயம் இருந்தது. கட்டாயம்னா புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. இப்போது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுட்டு 41 நாள் விடாமல் ஸ்ரத்தையோட பக்தியோட பாபாவை நினச்சி மனம் உருகி இதை படித்தோன்னா கண்டிப்பாக பாபாவும் மனம் உருகி நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியத்துவம். இது மாதிரி 2 உதாரணம் நான் சமீப காலத்தில் நடந்தது சொல்லணும். ஒருத்தரோட பையனுக்கு வேலை மாற்றம் தேவை. ஏன்னா அந்த வேலை சரியில்லைன்ற ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. வேலை போயிடும் அப்படிங்கிற பயத்திலே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண உடனே 41 நாள் அவங்க ரொம்ப ஸ்ரத்தையோடு இந்த புத்தகத்தை படித்தாங்க. 41ஆவது நாள் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதுக்கும் போதே ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி அவருக்கு வேலை கிடச்சிருச்சு, புது வேலை கிடச்சிது. அதே மாதிரி என்னோட சொந்தக்கார ஒரு பொண்ணுக்கு போன வருஷம் அக்டோபர் மாதம் இதே மாதிரி பாபாவோட விஜயதசமி அன்னைக்கு, புண்ணியத்தீதி அன்னைக்கு அவங்கள சந்தித்த போது அவங்க இன்னும் திருமணம் ஆகாமல் இருந்தாங்க. அப்போது அவங்கள பாபாவோட கோயிலையே நான் சந்தித்த போது சொன்னது என்னென்னா, இதை நீ 41 நாள் படி, நல்லபடியாக உனக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் அமையும் அப்படின்னு.
அந்த புத்தகம் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் வந்து 2024 வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் வந்து அவங்களுக்கு கல்யாணமே நல்லபடியாக முடிஞ்சுது. இது இப்போ சமீபத்தில் நான் என்னோடய அனுபவத்தினால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கே பல அனுபவங்கள். நான் வந்து பல வருஷமாக படிச்சுக்கிட்டு வரேன். இதை விடவே இல்லை, நிறுத்தவும் இல்லை. இதுக்கு ஒரு கணக்கும் வச்சுக்கல, 41 நாள் அப்படின்றத கணக்கெல்லாம் வச்சுக்கல. நான் தினசரி இதை படிப்பேன். இது படித்து முடித்தாதான் எனக்கு அந்த நாளோட அந்த ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணும். இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது தாஸ்கனுவால் அப்படின்னா, அவர் என்ன நினச்சார்னா, பாபா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நூலை வாங்கி இதை பக்தர்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தோன்னா பாபாவால் ஆசீர்வாதம் வாங்கி அந்த ஆசீர்வாதம் டைரெக்டாக அந்த பக்தர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் இதை செய்தார். ஆனால் அதுதான் உண்மை, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி லௌகீக விஷயங்களில் முன்னேற்றம் வேணும், மாறுதல் வேணும் அப்படிங்கிறவங்க படிக்கிற மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க கூட அதை மனசில் வச்சு கூட இந்த புத்தகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்துக்கிட்டே வரலாம். எல்லா பிரச்சனைகளும் தீரும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புத்தகம், ஒரு நூல் இது. பக்தர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது பாபா சொல்வார். அந்த கோரிக்கைக்கு வைக்கிற கோரிக்கை, ஆனால் பாபா என்ன செய்வார்னா, அதுக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு பார்ப்பார். அவர் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் வந்து தகுதியானவங்களாக ஆக்கணும் அப்படின்னா ஸ்தவன மஞ்சரியை படிச்சுட்டு நம்ம கோரிக்கையும் சைட் பை சைட் வச்சுட்டு பாபாவோட நம்ம பக்தியோடு இதை வந்து தினமும் பாராயணம் செய்தோம்னா நடக்காது, சாத்தியமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாபா நடத்தி காட்டுவார். இந்த நூலை வந்து எப்போ படிக்கலாம், யார் படிக்கலாம் அப்படின்னா, யார் வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம். காலையிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி 9-10 மணிக்கு நம்ம உறங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு படிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், எந்த ஒரு கட்டுப்பாடு அது மாதிரிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இந்த நூலுக்கு இதை வந்து எந்த நாள் அன்றைக்கி வெளியிட்டாங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி தான் இது எழுதி முடித்தாங்க. இது எங்கே எழுதினாங்க அப்படின்னு சொன்னால், மாஹேஷ்வர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் நர்மதா நதி கரையில் உட்காந்து தான் தாஸ்கனு மகாராஜ் எழுதினார். அந்த ஊருக்கு அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒரு ராணி, அவங்க தான் ஆண்டாங்க அந்த இடத்த. அவங்க பேர் அஹல்யாபாய் ஹோல்கர். அஹல்யாபாய் ஹோல்கர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எப்போவுமே பாழஞ்ச கோயில்களை வந்து புதுப்பிக்கிறது, புது கோவில் கட்டுறது, ஹிந்து தர்மத்துக்கான வேண்டிய எல்லா நல்ல விஷயங்கள் செய்து பக்தர்களை ரொம்ப நல்லா பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டிய ஆன்மீக தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்துக்கிட்டு இருந்தாங்க அஹல்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கிற ராணி. அதனாலையும் இந்த இடத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்காக இந்த இடத்த தேடி அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக தாஸ்கனு எழுதினார். மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த நூல் மராட்டியில் எழுதப்பட்டிருந்தது. அப்படி இருந்த போதிலும் அதை ஹிந்தியில், தமிழில், தெலுங்கில், கன்னடாவில், மலையாளத்தில், அந்த மாதிரி பல மொழிகளில், பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதை மொழிபெயர்த்து நிறைய பேர் அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நூலுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு அதை உணர்ந்து இந்த வர 9ஆம் தேதி, இன்னும் 4-5 நாள் இருக்குது நமக்கு வந்து அதோட எழுதின நாள் டேட். ஆஸ் பர் த டேட்டுன்னு பார்த்தா 9th செப்டம்பர் அப்படிங்கிற டேட். இத்தனை நாள் படிக்காதவங்க இதுவே ஒரு வாய்ப்பு, பாபா கொடுத்த வாய்ப்பாக நினச்சிக்கிட்டு இந்த 9ஆம் தேதி செப்டம்பர் 2024 தினமும் ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்துருங்க. ரொம்ப அருமையான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற உறுதியோடு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கான நம்பிக்கையும் பக்தியும் உங்கள் மனசில் இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். எல்லோரும் இதை படித்து நல்லா பயன்படணும் அப்படிங்கிறது பாபா கிட்ட என்னோடய ரிக்வெஸ்ட்டு. உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக நடக்கணுங்கிறதையும் ப்ரேயராக வச்சுக்கிறேன். ஓம் சாய்ராம்.